ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் டிசைன்ஸ் தமிழ். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூஸாக ரிவ்யூ டெமோ பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்படுது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஐ கார்டில் லிங்க் தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னவா போகிறேன்? இன்ஜினியரா மயிராவ You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டக்ட் பிளேஸ் ஹோல்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். டக்ட் பிளேஸ் ஹோல்டர்னால் டக்ட்டு மாதிரி தான், சேம் டக்ட்டு மாதிரி தான். ஆனால் நமக்கு லைன் மாதிரி ட்ரா ஆகும். ஓகேவா? அதான் டக்ட்டுக்கும் டக்ட் பிளேஸ் ஹோல்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம டக்ட்டு ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் டக்ட்டு ட்ரா பண்ணேன் அப்படின்னா இது மாதிரியே வருதா, டக்ட்டு மாதிரியே வருதா? இப்போ நம்ம டக்ட்டு பிளேஸ் ஹோல்டரை கிளிக் பண்ணும்போதும் நமக்கு சைடில் பார்த்தோம் செட்டிங்ஸு, நெக்ஸ்ட்டு வித்து, ஹைட்டு, மிட் எலிவேஷன் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ட்ரா பண்ணும்போது மட்டும் லைன் மாதிரி நமக்கு வரும். ஓகேவா? இதான் டக்ட்டுக்கும் டக்ட்டு பிளேஸ் ஹோல்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? இப்போ நம்ம இதை லைன் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம இதை டக்டாக கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நம்ம எப்படி டக்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கன்வெர்ட் டு பிளேஸ் ஹோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க இங்கே மேலே. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டக்டாக இப்போ கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சேம் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் டக்ட்டு பிளேஸ் ஹோல்டர் கிளிக் பண்ணாலுமே வித்து, ஹைட்டு, மிட் எலிவேஷன் சேம். நமக்கு ரவுண்டாக, ரெக்டாங்குலராக, இல்லை ஓவலாக, அந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ் லெவல் வைக்கிறது, அப்புறம் டாப்பு, மிட்டு, இது எல்லாமே நமக்கு சேம் அதே மாதிரி தான், டக்டில் உள்ள மாதிரி தான் வரும் சிஸ்டம் டைப் எல்லாமே. ஆனால் ஜஸ்ட் நமக்கு ட்ரா பண்ணும்போது லைன் மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இதுதான் டக்ட்டுக்கும் டக்ட் பிளேஸ் ஹோல்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம அதை டக்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கன்வெர்ட் டு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி கன்வெர்ட் ஆகிடும் நமக்கு. ஓகேவா? நம்ம டேப் அடித்து பார்த்தா கூட நமக்கு இது மாதிரி செலக்ட் ஆகும் ஃபுல்லாக. ஓகேவா? இதான் டக்ட் பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டக்ட் ஃபிட்டிங். ஓகே, இப்போ நம்ம டக்ட் ஃபிட்டிங் பார்ப்போம். இப்போ டக்ட் ஃபிட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு டக்ட்டு வரைஞ்சிக்கிறேன். இப்போ அந்த டக்ட்டு வரையும் போது இப்போ இந்த இடத்துல நமக்கு டி ஜாயிண்ட்டு, எல் ஃபிட்டிங்கு, அதுமாதிரி ட்ரான்சிஷன்ஸ் நம்ம போடுறது தான் டக்ட் ஃபிட்டிங். ஓகேவா? இப்போ டக்ட் ஃபிட்டிங்க்கு கமாண்ட் டிஎஃப் கமாண்டு. இதே நம்ம டக்ட் பிளேஸ் ஹோல்டருக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம கமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? கீ ஷார்ட்கட்டில் போயிட்டு அதுக்கான ஷார்ட்கட்டை நம்ம வச்சுக்க வேண்டியதான். இப்போ டக்ட் ஃபிட்டிங் டிஎஃப் கமெண்ட்டு. இதில் போனோம் அப்படின்னா நமக்கு நிறையா ஃபிட்டிங்ஸ் இருக்கும். இதில் நிறையா அந்த டக்ட் ஷேப்புக்கான டக்ட் ஃபிட்டிங்ஸ் இதில் இருக்கும். ஓகேவா? இதில் நான் இப்போ ரெக்டாங்குலர் கிராஸ்னால் நமக்கு 4 பக்கத்துமே நமக்கு ஜாயின் பண்ணலாம். ஓகே, அப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த எட்ஜெக்டை வச்சு நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி நம்ம கிளிக் பண்ணாலே போதும், வந்துடும். இப்போ நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட்ஸ் காமிக்கும். இப்போ இந்த 4 பக்கத்துமே நம்ம டக்ட்டு எடுத்துக்க முடியும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இங்கே ட்ரா டக்ட்டு கொடுத்து நான் ட்ரா பண்ணேன் அப்படின்னா இது மாதிரி நம்ம 4 சைடுமே டக்ட்டு ரூட்டிங் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேவா? இது மாதிரி நம்ம நிறையா ஃபிட்டிங்ஸ் இதில் இருக்கும். இதில் இல்லாத ஃபிட்டிங்ஸ் நமக்கு எப்படி எடுக்கிறதுன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ இதில் இல்லாத ஃபிட்டிங் நமக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ டிஎஃப் போட்டுட்டு இப்போ மேலே பார்த்தோம்னா லோட் ஃபேமிலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம ஏதோ ஆன்லைனில் டக்ட்டு ஃபிட்டிங்கோட டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம லோட் ஃபேமிலி கொடுத்து இங்கேருந்து நம்மளாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இது மாதிரி லோட் ஃபேமிலி கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் நிறையா ஃபிட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஃபிட்டிங் ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டு லிங்க் நான் கீழே தரேன், இந்த ஃபைலோட லிங்க்கு. அங்கே நம்ம போய் நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே லைப்ரரிஸில் இங்கே இங்கிலீஷ்னால் நமக்கு மெட்ரிக்கு, இங்கிலீஷ் இன்ஃபீரியர்லாம் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கும். நான் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் டக்ட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே தான் நமக்கு டக்டோட ஃபிட்டிங் அண்ட் அக்சசரிஸ் இருக்கும். ஓகே, அப்போ டக்ட் ஃபிட்டிங் நம்ம பார்த்துட்ருக்கோம். டக்ட் ஃபிட்டிங் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு மல்டி ஷேப்பு, ஓவலு, அப்புறம் ரெக்டாங்குலர், ரவுண்டு, இது மாதிரி அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கேப்ஸ், கிராஸஸு, எல்போஸு, ஆஃப்செட்டு, பேன்ஸ் அண்ட் வீஸு, இது மாதிரி நமக்கு நிறையா ஃபைல்ஸ் இதில் உள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ கேப்னால் இது எல்லாமே நமக்கு ஒரு ஃபிட்டிங் தான். ஓகேவா? நீங்கள் இதில் எல்லாத்தையுமே இருக்குது, எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணி. இப்போ கேப்னால் நான் சிலதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேப்னால் நமக்கு எண்டு கேப் போடுற மாதிரி. இப்போ
இங்கே இருக்க டக்ட் இதோட முடிஞ்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எண்டு கேப் மாதிரி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறது தான் அந்த எண்டு கேப். ஓகே, கிராஸஸ், எல்போஸ், ஆஃப் செட்ஸு, பேண்ட்ஸ் அண்ட் வீஸ் இது மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் நான் வந்து எல்லாமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ணுறது. நான் வந்து ஒரு 2-3 அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு எல்லா ட்ரான்ஸ்லேஷன்ஸுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், வச்சு கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து கிராஸஸ், எல்போஸ்னால் வந்து எல் ஷேப்பில் இருக்குது. ஆஃப் செட்னால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நமக்கு வந்து இப்படி ஒரு எஸ் ஷேப்பில் மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போது ஒரு டக்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு டக்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறது. ஓகேவா, இது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, இதில் வந்து பேண்ட்ஸ் அண்ட் வீஸ்னால் வந்து இது மாதிரி வி ஷேப்லேயும் பேண்ட் ஷேப்லேயுமே இருக்கும். ஓகேவா, இப்போ நான் ஒரு வி ஷேப் எடுத்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் நமக்கு வந்து ஜஸ்ட் இப்படி தான் வரும். நான் கொண்டு போய்ட்டு வச்சு கனெக்ட் பண்ணோம்னாலே கனெக்ட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் வந்து டேபு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, டேபு ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சு கனெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் ஆகிரும். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம கொண்டு போய்ட்டு அது பக்கத்தில் வச்சு ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணாலே போதும், கனெக்ட் ஆகிடும். ஓகேவா, இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணணும். எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான், இப்படி தான் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து லோட் ஃபேமிலியில் போகிறோம், இதுலேருந்து ஒரு ஃபிட்டிங் எடுத்து ஜஸ்ட் நம்ம இது பக்கத்தில் கொண்டாந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ரைட் கிளிக் பண்ணி ட்ரா டக்ட் கொடுத்து நம்ம ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இதுலேருந்து நம்ம 2 கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இப்போ. ஓகேவா, இதான் வந்து நமக்கு ஃபிட்டிங். ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து வெப்சைட்டில் நமக்கு கான்டாக்டர்ஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிட்டிங் வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு பேசிக்கான நம்ம இப்போ பார்த்துட்டு எல்லாமே வந்து டூல்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, டூல்ஸ் மட்டும்தான் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் வந்து நம்ம ப்ராஜெக்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஜஸ்ட் இந்த டூல்லாம் எப்படி நமக்கு யூஸ் ஆகுதுன்றதை தான் நம்ம பார்க்குறோமே தவிர வேறு எதுவும் நம்ம பார்க்கல. ஓகே, ஃபஸ்ட் நம்ம டூல் பார்ப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயிலாக நம்ம போவோம். ஓகேவா, ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் போவோம். ஓகே, இந்த 2 டூலும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா, ரிவிட் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.